பழைய காலத்துக்கு தேசங்களுக்கு என்ன பேரா இருந்தது? இப்ப உத்தரப்பிரதேசம் பீகாரம்னு சொல்றோம். அப்போ பாடலிபுத்திரம் வேற பேர் இருந்தது, அங்க தேசம், கலிங்க தேசம் அப்படின்னு பேர் வேற. இது பழைய நாள் பாரதத்துல தேசங்களுக்கு என்ன பேர் இருந்தது, நதிகளுடைய ஓட்டம் எப்படி இருக்கு, சுமார் ஒரு 2 லட்சம் ஆண்டுகளுக்குள்ள நதிகள்லாம் எப்படி மாறி இருக்கு, இதுக்கெல்லாம் பெரிய புத்தகங்கள் இருக்கு. அதை எடுத்துனா தான் வேளாவனம்ங்கிற பேர் கிடைக்கும். அந்த வேளாவனம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அது கணக்கு கொடுக்கும். அந்த கணக்கின்படி இப்ப நாம பாக்குற இடத்துல தான் அது இருக்கும். அதனால வேளாவனத்தை தாண்டி திருப்புலாணி ராமேஸ்வரத்து அளவுக்கு ராமன் வந்து நிற்கிறார். சர்வாஸ்தேனா நிவேஷ்யந்தாம் வேலாயாம் ஹரிபுங்கவ வேளாவனம் உபாகம்ய ததஸ்தே ஹரிபுங்கவாக நமே துக்கம் பிரியாதூரே நமே துக்கம் ஹிருதேதிச்ச. இப்படி இவர்கள் வந்து இங்க இறங்கியாச்சு. மொத்த வானரப்படைய உட்காந்துருக்கு. ஆனால் மேற்கொண்டு எப்படி போறதுன்னு இவாளுக்கு தெரியல. ராத்திரி பகலா ராமன் ரட்சிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். இப்ப இங்க இவாளை கொஞ்சம் விட்டுட்டு ராவண பவனத்துல என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். ராவணன் மந்திரிமார்களை அனைவரையும் கூட்டினார். இப்படி ஒரு குரங்கு வந்து இந்த ஊரையே துவம்சம் பண்ணிட்டு போயிடுத்தே, நாம இனி என்ன செய்ய வேணும்னு பேச கூட இருக்கிற நிறைய பேர் எப்பவுமே இருப்பா. பலசாலிகள் நாரான் இருந்தாலே கூட வேணும்னு அவளை திசை திருப்பறது 4 பேர் கூட இருப்பாள். அவ கூட இருந்துட்டு சொன்னது, ராவண இதை பத்தி எல்லாம் கவலையை கொடுக்கூடாது, நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு என் கவலை, நாங்க எப்படி ரட்சித்து கொடுத்துருவோம்னா இந்த மாதிரி வார்த்தை தான் அவளிடத்திலும் எடுபடும். உண்மையை பேசினா அவனுக்கு எடுபடாதுன்னு வச்சுக்கணும். அதனால ராவணன் அதை கேட்டுன்னு பேச அது கூடாதுன்னு கும்பகர்ணனே சொல்லி பார்த்தான், கேட்கல. கூடாதுங்கிறத விபீஷணன் சொல்லுகிறார், அதையும் கேட்கல. விபீஷணன் ராமபிரபாவத்தை சொல்லி பயப்படுத்தியும் பார்த்தான். வேண்டாம் ராமனா, நம்ம குலமே அழிந்து போய்விடும், லங்கா பட்டணமே அழிந்து போகும், செய்யாதே என்றாலும் கேட்கவில்லை. அதனால கடைசியாக தூஷயத்யாத்மனோதேகம் ததானார்யேஷு சௌகிருதம் இத்யுக்த பருஷம் வாக்கியம் ராவணோ ராவணானுஜா உத்பபாத கதாபாணி சதுர்பி சஹராட்சசை சுனிவிட்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம். நல்ல வார்த்தையை சொன்ன விபீஷணன் தான் காதல ஏறல. சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலச்சோதிதா. விபீஷணன் சொன்ன நல்ல வார்த்தையை கேட்காமல் சுடு சொல்லா சொல்லி அவனை காலால உதைத்து நாட்டை விட்டு கடச்சுட்டான் ராவணன். விபீஷணன் பார்த்தான், இனி இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, இவ்வளவு நாள் இருந்தோம், இருக்கக்கூடாத இடத்துல இருந்துட்டோம், இனி நமக்கு ராமன் இருக்கும் இடம்தான் உண்மையான இடம். இவர்களெல்லாம் பந்துக்கள் அல்லர்கள், ராமனே நமக்கு பந்து என்ன இந்த ஆபாச பந்துக்களை எல்லாம் விட்டு துறந்து திரும்பினார். யாரேனும் இந்த ராஜசபையிலே என்னோடு வருவதற்கு ஆளுண்டா கூப்பிட்டான். 4 ராட்சசர்கள் மட்டும் வரேன்னு ஒத்துனார்கள். மூலேறு ஒரு கதை மட்டும் இருந்தது. கதையை கையில் எடுத்துட்டார். உத்பபாத கதாபாணிகி, கதையின் கையுமாக ஆகாசத்திலே புறப்பட்டார். சதுர்பி சஹராட்சசை, 4 ராட்சசர்களோடே கிளம்பினார். சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினா அப்பிரியஸ்ய பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. நன்னா பேசுறதுக்கு பல பேர் இருக்கலாம், ஆனால் உண்மையை பேசுறதுக்கு பலர் இருக்க மாட்டார்கள் என்ன விபீஷணன் சொல்லிவிட்டு இனி பிரயோஜனம் இல்லைன்னு கிளம்பினான். ஆஜகாம முகூர்த்தேன யதராம சலக்ஷ்மணா, ராமன் இருக்குமிடம் வந்தான். லக்ஷ்மணனோட கூட ராமன் இருக்கும் இடத்துக்கு வந்தான். ரொம்ப வேகமா வந்தவன் தூதெல்லாம் அனுப்பிச்சு ராமன் ஏத்துப்பறான்லாம் பார்க்கவே இல்லை. நீ சில நாட்டுல இருந்து ராஜாக்கள்லாம் இனிமே வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு போடும், நாட்டை விட்டு ஓடுவா. அப்ப அங்கங்க இந்த பணம் தரேன் அந்த பணம் தரேன் அப்படி இப்படி எல்லாம் பேசி வச்சுன்னு தூது அனுப்பிச்சு இந்த நாட்டுக்காரா ஏத்துப்பாளான்னு தெரிஞ்சது வெள்ளக்கொடியெல்லாம் பிடிச்சிட்டு அப்புறம் போய் சரி இது தாங்குவா. இதெல்லாம் பண்ணிருக்கணும் போல விபீஷணன். என்ன ராமன் ஏத்துப்புறா மாட்டாரான்னு சந்தேகம் இருக்காதான்னா, சந்தேகம் இருந்தா சரணாகதியே பண்ண முடியாது. சந்தேகம் இல்லாட்டாத்தான் சரணாகதனை தவிர முதல் தேவை சரணாகதினா விசுவாசம், நம்பிக்கை. அடிப்படை நம்பிக்கை இருந்தா தான் சரணாகதியை பகவானிடத்திலே செய்ய முடியும். சரணாகதினா என்னன்னு பார்ப்போம். விபீஷணன் என்ன வந்து சேரான்னு பார்ப்போம். ஆஜகாம முகூர்த்தேன, ரொம்ப சீக்கிரம் வந்து சேர்ந்தான். எத்தர ராம சலக்ஷ்மணா, எங்கு ராமன் இருந்தானோ, எவ்விடத்தில் லக்ஷ்மணனோடு கூடிய ராமன் இருந்தானோ அங்கு விபீஷணன் வந்து சேர்ந்தான். அது என்ன லக்ஷ்மணனோடு கூடிய ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்தான்னு சொன்னா போறாதான்னா, லக்ஷ்மணன் கூட இருக்கவே வந்த காரியம் நடந்துடும்னு நம்பிக்கையா விபீஷணனுக்கு. அப்படின்னா பகவான பற்ற போறச்சே பக்தர்களை முன்னிட்டு கொண்டுதான் பற்ற வேண்டும். நேர பகவான பற்றது போகக்கூடாது. அவனோட எத்தனை பேர் பக்தர்கள் பாகவதர்கள்லாம் இருப்பா, அவளிடத்துல சரணம்னு சொல்லிட்டு நம்மள அழைச்சின்னு போய் அவாதான் பகவான்கிட்ட விடணும். நம்ம நேர போறோமா, கோவிலுக்குள்ள போறோம், முதல்ல சுத்தி எல்லாரையும் சேவிச்சுன்னு போல அப்புறம் தானே பெருமாள் சன்னதிக்கே போகும். இந்த பக்கம் போறோம், புளி சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதி, பிராட்டி சன்னதி எல்லாத்தையும் சேவிச்சுன்னு பெருமாளுடைய சன்னதிக்கு போகும். ஏன் அப்படின்னா இவர்களோட சேர்ந்துதான் அவருடைய அனுபவமே தவிர தனித்து அவரிடத்துல போய் நின்றால் நம் குற்றங்கள் தான் பகவானுடைய கண்டப்படும். அதனாலதான் பக்தர்களை முன்னிட்டு கொண்டே செல்ல வேண்டும். இத்தனை நாள் நம்ம தப்பு பண்ணிருக்கோம், அதுக்காகவான பக்தர்களை முன்னிட்டுக்கணும். அவரும் பக்தர்கள் மூலமா தான் நம்மளை கூப்பிட்டு போறோம். நேர பெருமாள் கூப்பிட மாட்டார்.
என்ன நம்ம நேரம் கூப்பிட்டா அவருக்கு மனசுல ஒரு வருத்தம், நமக்கு ஒரு கட்டம் அவருக்கு ஒரு கட்டம்னு வச்சுக்கோ. எனக்கு என்ன குற்றம்னால், நான் என்னைக்கோ வந்திருக்கலாம், இன்னைக்கு தானே வந்தேன், அதனால இவார் மடியில ஒதுங்கி விடுறேன். இந்த பக்தாள்கிட்ட சொல்லி ஏன் நேத்தி வரலன்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு இவாள்கிட்ட சொல்லிடுவேன். சரி, பெருமாளுக்கு என்ன கஷ்டம்னா, நேத்தே அவர் என்ன காப்பாத்திருக்கலாம் இல்லையோ, இல்லாம இத்தனை நாள் விட்டாரோ இல்லையோ, அது அவருக்கு பயம். அதனால நேர இவங்க இந்த கேள்வியை கேட்டா நம்ம எப்படி பதில் சொல்றதுன்னு அதே பக்தன் மூலமாவே நம்மளை கூட்டு விடுவோம். அதனால நம்ம போறச்சே நமக்கு பயம், பக்தர்களை பிடிச்சுப்போம். அவர் அங்கீகாரம் பண்ணச்சே அவருக்கு பயம், அவரும் பக்தர்களை பிடிச்சுப்போம். ஆக மொத்தத்தில் குறுக்க பக்தர்கள் மூலமாகத்தான் பற்ற வேண்டும். அடியார்கள் மூலம் பகவானை பற்றினால் அது நிலைக்கும்னு சொல்லுகிறார்கள். அதனாலதான் லக்ஷ்மணன் கூட இருக்கார், கண்டிப்பா நம்மளை சேர்த்து வச்சிருவாருன்னு இவனுக்கு திருப்தி. அது மட்டும் இல்ல, பெரியவாசன்ல ரொம்ப ஆச்சரியமா ரசமா ஒரு கருத்து தெரிவிக்கிறார். தம்பி வார்த்தை கேட்காத கோட்டியிலிருந்து தம்பி வார்த்தை கேட்டு நடக்கிற கோட்டிக்கு வந்துட்டானோ. இது ரெண்டும் மாறுத்தருக்கு பாருங்க. இப்ப தம்பி வார்த்தை கேட்காத கோட்டி ராவண கோட்டி, ஏன்னா அங்க விபீஷணன் சொன்னது எடுபடலை இல்லையோ. இது தம்பி வார்த்தை கேட்கிற கோட்டி, லக்ஷ்மணன் சொன்னது ராமன் கேட்கிறானோ இல்லையோ. அதனால பார்த்தாரு, இனிமே தம்பி வார்த்தை எடுபடுற கோட்டியில தானே இருக்கணும், இந்த தம்பியை கேட்காத கோட்டியில நாம் இருக்கவே கூடாது அப்படின்னு விபீஷணன் அங்க விட்டுட்டு லக்ஷ்மணன் இருக்கும் இடத்துக்கு வந்தான். ஏஷ சர்வாயுதோபேதா சதுர்பிஸ்ஸ ராட்சசை அனுமத் பிரமுகான் சர்வான் இதம் வசனமுத்தம் ராட்சசோபேதி பஷ்யத்வம் அஸ்மான் ஹந்தும் ந சம்சயா. ஆகாசத்தில் அவன் வருகிறான்ங்கிறத பார்த்துட்டு கீழே ஜாகரூகனா காவல் காத்துட்டு இருந்திருக்கான் சுக்ரீவன். மொத்த குரங்கையும் பார்த்து சதம் போட்டு ஒரு குரல்ல சொன்னார், ராட்சசோபேதி பஷ்யத்வம் அஸ்மான் ஹந்தும் ந சம்சயா. நம்ம அத்தனை பேரையும் கொல்றதுக்கு ராட்சசன் வருகிறான், பார்த்து கொள்ளுங்கள், விட்டுடாதீங்கோ அப்படின்னு வார்த்தை சொன்னா வால்மீகி சந்தேகம் வந்துட்டு, வர்றது 4 பேர், இவ கீழே இருக்கிறது 50 கோடி பேர், அவன் 4 பேர் வந்தா இவனுக்கு கூட போறான், என்ன பேசுகிறான்னு கேட்டார். வேற என்ன சுக்ரீவன் பயந்தவனா பேடியா, பின்ன என்ன அவனுக்கு பயம் இப்போன்னா, எங்களை கொல்றதை பத்தி எனக்கு பயமே இல்லை, நான் ஜெயிச்சிருவேன். ஆனா ராமன் ஒத்தனை கொன்னுட்டா நாங்க அத்தனை பேரும் அழிஞ்சதுக்கு சமம் இல்லையோ. இவன் ராமனுக்குன்னா தீங்கு செய்யறதுக்கு வந்திருக்கான்னு நினைச்சுட்டான். ராமனிடத்துல சரணம்னு வந்தான்னு அவனுக்கு புரியலே, ராமனை கொல்றதுக்காக ராவணன் அனுப்பிச்சிருக்கான் போல் இருக்கு. எனக்கு தப்பா புரிஞ்சுட்டு ஏஷ சர்வாயுதோபேதா, எல்லா ஆயுதங்களையும் தரிச்சுன்னு வராம பாருங்கன்னார். குரங்குகள்லாம் பார்த்தா கையில கதை மட்டும்தான் இருக்கு, எல்லா ஆயுதம்லாம் இல்லையே, நீ என்னமோ சர்வாயுதோபேதாங்கிறியன்னா அர்த்தம் இருக்கு. கீழே கிளம்புறச்சேன் உத்பபாத கதாபாணி, கதையும் கையுமாக புறப்பட்டான்னு இருந்துதா. வந்து சேர்றதுக்குள்ள ஏஷ சர்வாயுதோபேதான்னா கடல்ல ஏதான ஆயுத சாலையா வச்சிருந்தா, கடை இருந்துதா, போய் நிறைய ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எங்க கிடைச்சிருக்கு இருக்கு. இப்போ ஒரு கதையோட தானே வந்தார், இல்ல எல்லாத்தோடையும் வந்தாரானா ஒரு கதையோட தான் வந்தார். ஆனா அந்த கதையை பிடிச்சுட்டு இருக்கிற அழகை பார்க்கறச்சே இவர் எல்லா ஆயுதங்களையும் பிடிச்சுக்க முடியும்னா அப்படின்னு தோன்றதான் சுக்ரீவனுக்கு. அதனாலதான் சொல்றான், முன்னாடியில இந்த பெண் பார்க்கும் படலம்னு ஒண்ணு பண்ணுவா. இப்பெல்லாம் பெண் ஆணை பாக்குறாளோ ஆண் பெண்ணை பாக்குறாளோ ஏதோ எங்கேயோ பார்த்து தான் முடிவு பண்ணிக்கிறாளே தவிர பெண் பார்க்கும்னு வச்சுக்கிறது இல்லை. அதுல பல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுங்கிறது ஓரளவு ஏற்றுக்கொள்ளதுதான். அதுக்குன்னு பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இது முன்னாடியே எல்லாரும் பார்த்து முடிவு பண்ணிட்டு பாக்குறது நியாயமே தவிர பார்க்க கூடாதுங்கிறது அல்ல. முடிவு பண்ணிட்டு சரி ஒத்து போகிறது அப்படின்னு சொன்ன பிற்பாடு கூட நாம பார்த்து முடிவு பண்ணி கொள்ளலாம். அதனால எதுக்கு சொன்னேன்னா, ஏதானும் பால் எடுத்துன்னு வா, தண்ணீர் எடுத்துன்னு வான்னு வா, அந்த பொண்ணு உடனே கையில தட்டை எல்லாத்தையும் ஏந்திண்டு மெதுவா எடுத்துன்னு வரும். அந்த தட்டை எடுத்துன்னு நடந்து வர்றதா அன்னைக்கு பார்த்தாலே இது வீட்டு வேலை எப்படி செய்யணும் தெரிஞ்சு விடுவான். அதுவே தட்டு கீழே விழுந்து தான் தட்டு தட்டு மாதிரி இதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா இது ஒண்ணும் பிரயோஜனமே இல்லைன்னு தெரிஞ்சு படும் இல்லையோ. அதை போல இப்போ இவன் பிடிச்சுட்டு இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் தான். ஆனா அதை பிடிச்சுட்டு இருக்கிற அழகை பார்த்தால் இவர் எல்லா ஆயுதத்தையும் பிடிச்சு பாருனான் அப்படின்னு பயந்துட்டான் சுக்ரீவன். அதனாலதான் ஏழ சர்வாயுதோபேதான்னார். அடுத்த அர்த்தம் சொன்னார், இல்ல இல்ல அந்த கதையை அவன் எப்படி பிடிச்சுட்டு இருக்கான் பாருங்கன்னார். இப்படி பிடிச்சிருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன், இப்படி பிடிச்சிருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். கைய கூப்பிண்டு குறுக்க வச்சுட்டானா வீழணும், ஆகாசத்துல பறந்து வரானோ இல்லையோ. இப்படி கைய கூப்பிண்டு குறுக்க கதையை வச்சுன்னு வந்தால் அப்ப அஞ்சலி ஹஸ்தமானா வருகிறான். கதைக்கு என் ராமன் அடங்க மாட்டான் எனக்கு தெரியும். ஆனா இந்த அஞ்சலி என்னும் அஸ்திரத்துக்கு என் ராமன் பயந்து விடுவன். யாரோ ராமனுடைய மர்மத்தை விபீஷணனுக்கு சொல்லி கொடுத்திருக்கா. இவங்கிட்ட எந்த ஆயுதமும் வேலை செய்யாது. அஞ்சலிங்கிற ஒரு ஆயுதத்துக்கு பிரதி ராமனிடத்தில் கிடையாது. ராமன் என்ன கோபத்தோட வில்ல முடுக்கிவிட்டாலும் கை கூப்பிட்டோன்னு வச்சுங்க அத்தனை அடங்கிப்படும். அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினின்னு சொல்லுவார்கள். அஞ்சலி தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே அஸ்திரம். நீ நிகிரகம்ங்கிற அஸ்திரத்தை பிரயோகித்தால் நான் அஞ்சலிங்கிற அஸ்திரத்தை தான் உனக்கு பிரயோகிச்சாக வேண்டும். கை கூப்பிட்டா இது அஞ்சலிங்கிற மொழியோர் அர்த்தம் இருக்கு. ஆஹா விஷ்ணு வாசகா, ஆஹாங்கிறது பகவானை குறிக்கும். அம் தித்தியா பக்தி, ராமஹா ராமம் ராமனை, ஆஹா பகவான், அம் பகவானை, அம் பகவானே, ஜலயதி நீராக உருக்குகிறது, அம் ஜலயதி அஞ்சலி
அஹா பகவான், அம் பகவானை, ஜலயதி உருக்குகிறது, ஜலத்தை போல உருக்குறது. நாம இப்படி கை கூப்பினோம்னா பெருமாள் ஜலமா உருகிப்படுறார். அந்த அளவுக்கு அவரை உருக்க வைக்கிறது சொல்லி, அதனாலதான் இதுக்கு அஞ்சலி அஞ்சலின்னு சம்ஸ்கிருதத்திலே பேர் சொல்லி இருக்கிறார்கள். அதனால அந்த அஞ்சலி ஹஸ்தத்தோட இவன் வந்துட்டானேதான் இவனுக்கு பயமே. அவனுடைய கதையை பார்த்தோ ராட்சசன்னா இவன் பயப்படவே இல்லை. இந்த ஹஸ்தம் ராமன் எது நினைத்தாலும் நடக்காத பண்ணணுமே. அதனால வானரோத்தமர்களை விடக்கூடாது, இவன் இப்போ ஒழிச்சுவிடணும். அவன் சொல்றதுக்கு ஒண்ணு அதுகள்லாம் காத்துட்டே இருக்கல, ஏற்கனவே யார் கிடைப்பான்னு தானே பார்த்துட்டு இருக்கான். அதனால சரி இவனும் சொன்னான், அது வேணா வச்சுக்கலாமே தவிர ஒன்னொன்னு போச்சு. ஒரு கையால மரத்தை பிடிங்கிறது, ஒரு கையில மலையை பிடிங்கிறது. சாலான் சைலாஞ்ச உத்தம்ய சர்வேதே வானரோத்தமாக சுக்ரீவஸ்ய வச ஸ்ருத்வா சர்வேதே வானரோத்தமாக. இவன் சொல்லி முடிக்கவே இல்லைன்னா, முடிக்கிறதுக்குள்ள ஒன்னொன்னு ஒரு மரத்தை பிடிங்கிறது, மலையை பிடிங்கிறது, எங்க எங்கன்னு. அப்ப அவர் பார்த்தாரு, இறங்கவே இல்லை அவன். இது கீழே இப்படி இருக்குன்னு உடனே ஆகாசத்திலே நின்றுட்டா. உத்தரம் தீரம் ஆசாத்திய கசையேவ வியதிஷ்டத. கிழக்கு வடக்கு சமுத்திரத்திலே நின்று, இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாத்துக்கணும். இப்படி கோடு இருக்கு, கிழக்கு எல்லை இருக்கு, பாரத தேசத்தினுடைய எல்லை. அதனுடைய மேற்கு பக்கத்துல இவாழ்லாரும் நின்று இருக்கா. இவன் அங்கேருந்து வரணும்னா கீழிருந்து மேல் நோக்கி வந்திருக்கணும். இப்ப லங்கை இருக்கிறதுங்கிறது நம்முடைய தென்கிழக்கு பகுதியில இருக்கு. அது அதோட மட்டும் இருந்திருக்கிறது முடியாது. அந்த தென்கிழக்கு பகுதிக்கு தெற்கு பகுதியிலே இருந்திருக்கணும். பாரத தேசத்துக்கு நேர் தெற்கும் இருந்திருக்கும். இப்ப இருக்கிற தென்கிழக்கும் உண்டு. ஏன்னால் இவ்வளவு நேரம் இந்த அணகற்ற கதை எங்கேன்னு சொன்னேன் இல்லையோ. ஆனா கீழே மகேந்திரகிரியிலேருந்து ஹனுமார் தாவினார்னு சொன்னேன்னா, அப்படின்னா எங்கேருந்து தாவி இருக்கணும்? இப்ப இருக்கிற நிலம், இப்ப இருக்கிற இடத்துலதான் இருந்தது லங்கேன்னு சொல்லியிருந்தா, அப்ப ராமேஸ்வர கரையில தான் கிட்டக்க தாவினா அங்கேருந்து தாவி இருக்கணுமே தவிர கன்னியாகுமரி பக்கத்துல தான் கிட்டக்க இல்லையே. அப்பப்ப சந்தேகம் வந்ததுன்னா கொஞ்சம் புருவத்தியான வசத்தினா தான் தெரியும். இல்லைன்னா இவ எப்படி கேட்டு இருக்காளா, கேட்கவே இல்லையா. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ராத்திரி கதை சொல்லச்சு, அது கொட்டும். அது கொட்டுறது நின்று போச்சுன்னா தூங்கி படுத்துன்னு அர்த்தம். அந்த நிலைமை வந்துடக்கூடாது இல்லையோ. அதனால அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது சந்தேகப்படுற ஆப்பலையான்னு பார்த்தா, ஹனுமார் தாவினாரே மகேந்திரகிரியிலேருந்து தாவி இருக்கணும்னா, ஏன் திருப்புலானில இருந்து தாவி இருக்கணும்னா, அப்ப லங்கை தெற்கையும் இருந்திருக்கணும். தெற்கேல இருந்திருந்தாலே ஒழிய மகேந்திரகிரியிலேருந்து நேரம் ஹனுமான் தாவிருக்க முடியாது. அங்கேயும் இருந்திருக்கும், இங்கேயும் இருந்திருக்கும். அதனாலதான் ராமனும் தெற்கு கடற்கரை தான் முதல்ல போனார். அவர் நேரம் இங்கே வரல, அவர் அங்கதான் போனார். தாவரத்துக்கு அது ஹேத்துவா இருக்குமே தவிர அணகட்டுறதுக்கு அந்த இடம் ஒத்து வராது. அதனாலதான் கிழக்க திரும்பி மேல வந்திருக்காரே தவிர, இல்லைன்னா நேரே தெற்கு நோக்கித்தான் போயிருப்பார்கள். அதனால மொத்த பேரும் விபீஷன் ஆகாசத்துல வந்து நிற்கிறார். உத்தரம் தீரம் ஆசாத்திய, இந்த இடத்தினுடைய வடக்கு பக்கத்துல போய் கசையேவ வெத்திஷ்டதா, ஆகாசத்திலேயே நின்னுட்டான். இனி விபீஷன் இவாள் இடத்துல பேசணும். அவன் அங்க கையை கூப்பிட்டு இருக்கான். இது ஒன்னு ரெண்டு பிடிச்சுட்டு கீழே இறங்குறானா பாப்போம் அப்படின்னு ஒரு கையில மலை, ஒரு கையில மரத்தை பிடித்து கொண்டு, அப்ப எப்ப இறங்குறான்? சாலான் உத்தியம்ம சைலாஞ்ச இதம் வச்சனம் அப்ருவன் ச உவாச்ச மகாப்ராஜ்யா ஸ்வரேண மகதா மகான் சுக்ரீவம் தாம்ச சம்பிரேக்ஷ கசையேவ விபீஷண. தன்னுடைய உயர்ந்த குரலிலே மேகம் இடிக்கிறா போலே விபீஷணன் ஆகாசத்திலிருந்து பேசினான். நான் வந்திருக்கிறேன். உச்சமானம் ஹிதம் வாக்கியம் விபரீத இவௌஷதம் சோகம் பருஷிதஸ்தேன தாசவச்ச அபமானிதா. நான் ராவணனாலே துன்புறுத்தப்பட்டேன், அவமரியாதை செய்யப்பட்டேன், தாசனை போலே விரட்டி அடிக்கப்பட்டேன். தக்வா புத்திராஞ்ச தாராஞ்ச ராகவம் சரணங்கதா. என் புத்திரர்களையும் பந்துக்களையும் மித்திரர்களையும் அனைவரையும் விட்டு துறந்தேன், ராஜ்யத்தையும் துறந்தேன். பிதரம் மாதரன் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்தனானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிரகாணி ச சர்வதன்மாஞ்ச சன்வச்ச சர்வகாமாஞ்ச சாட்சரான் லோகவிக்ராந்த சரணோ சரணந்தே அபரஜம் விபோ. பெருமானுடைய திருவடியே பிடிப்பதற்கு வந்தேன். நான் வந்திருக்கேங்கிறத ராமனிடத்தில் போய் சொல்லுங்கள். இது உயிரான ஸ்லோகம். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யாய விபீஷணம் உபஸ்திதம். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. நிவேதயத சொல்லுங்கோள். இத்தனை பேர் இருக்கா வானரோத்தமர்கள், மொத்த பேரை பொதுவா சொல்லிட்டான். நிவேதயத நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. ஏன் தனியா ஒருத்தரை பார்த்து சுக்ரீவன் பார்த்து சொல்லக்கூடாதோ, ஹனுமான் பார்த்து சொல்லக்கூடாது? ஏன் நிவேதயத்தன்னா, இதில் முதல்ல யார் முதல் யார் ரெண்டுலாம் அவனுக்கு தெரியாது. வந்தவர் இப்பதான். நாம ஒரு கோஷ்டி நடத்துல போறோம்னு வச்சுக்கிறோம், அங்க யார் தலைவர், யார் செயலாளர், யார் பொருளாளர்லாம் நமக்கு தெரியாது. அப்படின்னு வச்சு யாரான ஒருத்தர்கிட்ட பேசி அவருக்கு அங்க முக்கியத்துவமே இல்லைன்னா எங்காரையும் நடக்காது. அதனால போறச்சு பொத்தாம் பொதுவில் கை கூப்பிடணும், எல்லாருக்கும் சேர்ந்து நமஸ்காரம் அப்படின்னு யாரோ நம்ம காரியத்தை பண்ணிட்டு போகணும் இல்லையோ. அதை விட்டுட்டு நம்ம ஒத்தரை பார்த்து நமஸ்காரம்னு சொல்ல போக, செயலாளர்கிட்ட நமஸ்காரம்னு இல்லையோ, தலைவர் நான் உதவி பண்ண மாட்டேன், இதனால இந்த வம்பே நமக்கு வேண்டாம். நிவேதயத்தை மொத்தமா கை கூட்டார். இல்ல இல்ல அப்படி மட்டும் இல்லையே. நிவேதயத்தை
உங்க எல்லாருக்கும் ராமனோட என்ன சேர்த்து வச்ச பெருமை கிடைக்கட்டமே. அது ஏன் ஒருத்தருக்கு மட்டும்தானா கிடைக்க வேண்டும்? பாகவதோத்தமர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கை குக்கலாம் இல்லையோ. விபீஷணனுக்கு என்ன அபிப்பிராயம்னா, நான் பெரிய கணத்துல விழுந்துட்டேன், கயிறை ஒருத்தர் போடுறார், கையை ஒருத்தர் கொடுக்கிறார், தூக்கலாம். 4 பேர் கை கொடுத்தா இன்னும் சுலபமா தூக்கலாமே. ஒருத்தர் கை கொடுக்கறத விட நீங்க மொத்த பேரு கை கொடுத்தீங்கன்னா சம்சாரம் என்னும் கடலில் இருந்து நான் வெளியேறுவேன். நானோ ராமன் திருவடிகளை பற்ற வந்திருக்கிறேன். ஒரு கை எனக்கு போராது. நான் பண்ணிருக்கிற பாபத்துக்கும் பிறந்த இடத்துக்கும் பல கைகள் வேண்டும். அதனால்தான் உங்க மொத்த பேரையும் பிரார்த்திக்கிறேன். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் நிவேதயத ராகவாய் மகாத்மனே. ரகுகுலத்தில பிறந்த சுலபனான ராமனிடத்தில் சொல்லுங்கோள், மகாத்மாவான ராமனிடத்திலே சொல்லுங்கோள். சொல்லுன்னு சொன்னா சுக்ரீவனுடனே ஆட்டம். 4 நாள் போட்டோம், நில்லு. அப்புறம் சொன்ன க்ஷிப்ரம் நிவேதயத, சீக்கிரம் போய் சொல்லு, நான் வந்திருக்கேங்கிறத நாழி கடத்தாது, இப்ப சொல்லு. என்ன அவசரம்? யார பார்க்க வந்திருக்கேன்? நீ யாரு? என்ன அவசரம்? என்ன சுக்ரீவன் கேட்கிறார். இல்ல சுக்ரீவா, என் புத்தி இப்ப ஒழுங்கா இருக்கு, சரணம்னு வந்துட்டேன். 5 நிமிஷத்துல என் புத்தி மாறிப்படுத்துனா நானே சரணம்னு சொல்ல மாட்டேன். நான் பிறந்த இடம் அப்படி, வளர்ந்த இடம் அப்படி. இந்த நிமிஷம் நல்லெண்ண இருக்கிறச்சே சரணம்னு விட்டார் ராமன் ஏத்து விடுவார். நீ நாழி கடத்த போய் எனக்கு புத்தி மாறிப்படுத்துன்னு வச்சுங்கோ, கடைசியில வந்த புத்தியும் வீணாப்படும் இல்லையோ. அதனாலதான் எந்த நல்லத்தையும் பகவத் சமாசேனம்னா உடனே பண்ணணும். இந்த காலதாமதம் பண்ணி ஆட்டமே 70 வயசு ஆட்டும், அப்புறம் பக்தி பண்ணி போகணும், இருப்பமானே தெரியாதே. அதற்குள்ள இருக்கிற நாள்ல அவர் திருவடிகளை பிடித்து மோட்ச மார்க்கத்துக்கு வழி தேட வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு ஆட்டம். ஆனா 58க்கு ஓய்வு கிடைக்கும், அதுக்கப்புறம் மெதுவா பகவானை பற்றிக்கலாம். நான் எங்கிருந்து ஓய்வுன்னே தெரியாது போடும். அதனால எப்போது இருக்கிறோமோ அப்போது பற்ற வேண்டும். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. நீ யார் என்கிறான் சுக்ரீவன். அகமஸ்ய அவரோ பராதா, நான் ஆறு தெரியுமோ? ராட்சசோ ராட்சசேஸ்வரா, ராவணோ நாம துர்விருத்தா, ராட்சசோ ராட்சசேஸ்வரா. ராட்சசர்கள்ல மிக கொடியவன் ராவணன், நல்லடத்தை ஒன்று கூட கிடையாது. அவன் தம்பி விபீஷணன் நான். எங்கிட்ட இல்லாத குற்றங்கள் இல்லை, ஆனாலும் ராமனை பற்றுவதற்காக வந்தேன். போய் சொல்லுங்கோள்னா. கூடி பேசினான், நில்லிங்கே, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சுக்ரீவன் நேர ராமனிடத்திலே வந்தான். அப்ப பேச ஆரம்பிக்கிறான். பிரகிருத்தியா ராட்சசோஹ்யேச பிராதா மித்ரஸ்ய வை பிரபோ தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே க்ஷமம் க்ஷமவதாம் வர சதுர்பிஸ ராட்சோபி பவந்தம் சரணங்கதா ராவணஸ்ய அனுஜோ பிராதா விபீஷண இதி ஸ்ருதா வஜதாம் ஏஷ தீவ்ரேண தண்டேன சச்சிவை சஹ வத்யதாம். இந்த 4 பேரோட சேர்த்து விபீஷணை சித்தவதமாக கொன்றுவிட வேண்டும். இதுதான் என்னுடைய ஆலோசனம். இப்படித்தான் ராமா நடக்க வேண்டும். சுக்ரீவன் பேசினார், ஜாம்பவான் பேசினார், நலன் நீலன் பேசினான், மைந்தன் விவிதன் பேசினார். மொத்த பேருக்கு அதே அபிப்பிராயம். விபீஷணனை கொருட வேண்டிதான். ராமன் முகத்தை பார்த்தா கண்ணி செவந்தே படுத்து. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு ஒரு உள்ளம் தாங்காது படுத்து. மிச்சம் இருக்கிற வானரங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிடுது. முதல் 2 மட்டும் கொன்னுடணும்னு ராமன் முகம் ஒழுங்காலே தெரிஞ்சு போச்சு. இல்ல அங்கீகாரம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு மாத்தினுட்டான். ராமன் பார்த்தார், நீ சொல்றதையும் கேட்டுக்கல, நான் சொன்னது கேட்டுக்கல. மூலையில ஹனுமான் அமர்ந்திருந்தார். இது வரைக்கும் அவர் பேசவே இல்லை. அவர் மெதுவே எழுந்திருந்தார். அத சம்ஸ்கார சம்பன்னா ஹனுமான் சச்சிவோத்தம உவாச்ச வச்சனம் ஸ்லக்ஷ்ணம் அர்த்தவன் மதுரம் லகு. மெதுவே எழுந்திருந்து மதுரமான துவனியில பேச ஆரம்பிச்சார். சுக்ரீவன் பிரார்த்திக்கிற, ஹனுமன் நீர் தான் சரி, நீர் தான் பேசணும். நீர் தானே அக்கறைக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, உமக்கு தானே விபீஷணன் யாரு என்னங்கிறது தெரியும். இவெல்லாம் பேச வேண்டாம், நீரே பேசும். அவன் அங்கீகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். ஹனுமான் அப்ப சொன்னார், நான் சொல்றேன், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? அவன் நல்லவன். விபீஷணஸ்து தர்மாத்மான் அது ராட்சச சேட்டிதா. விபீஷணன் நல்லவனானபடியால ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஹனுமான் தெரிவிக்கிறார். அவன் தீயவனானபடியால விட்டுவிட வேண்டும் சுக்ரீவன் சொன்னான். 2ஐயும் நிமிர்ந்து உட்கார்ந்து ராமன் கேட்டுக்கொண்டான். ராஜ்யம் பிரார்த்தயமானஸ்து புத்திபூர்வமிகாகதா ஏதாவத்து புரஸ்கிருத்திய வித்யதே தஸ்ய சங்கிரஹா. கைவிட்டு விடணும்னு நீங்க சொல்லிடே, என்ன காரணத்துக்காக? அப்ப சுக்ரீவன் சொல்ல ஆரம்பித்தான், இவன் ராஜ்யத்தை பிரார்த்தித்து வந்தவன், அண்ணனை கொன்று ராஜ்யத்தை மீட்கணுங்கிறதுக்காக வந்தவன், ஏற்றக்கூடாது. ராமன் சொன்னார், அப்படின்னா முதல்ல ஒன்ன விட்டுருக்கணுமேனா, இவனை இதுக்காக ஏத்துக்க கூடாதுன்னா நீ மட்டும் என்னிடத்துல எதற்காக தேடி வந்திருக்கே? இப்போ நீயும் அண்ணனை கொண்டு தானே தேடி வந்தாய், அதை சொல்லாதே, வேறுண்டோ? ராமனே தெரிவிக்கிறார், இவன் ராஜ்யத்தை பிரார்த்தித்து வந்தான்னு சொன்னியோ இல்லையோ, அது வரைக்கும் நம்மோட இருக்கணும் இல்லையோ. எப்ப ராஜ்யத்தை கேட்டு வந்திருக்கானோ அது வரைக்கும் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான். ராஜ்யம் கிடைச்சுடுத்து அவனுக்குன்னு சொன்னா நமக்கு சீதை கிடைச்சிட்டாள்னு அர்த்தமாச்சே. ஏன்னா நான் ராஜ்யத்தை மீட்டு கொடுத்துட்டேன்னா ராவணன் போயிடுவான், ராவணன் போயிட்டா சீதை கிடைச்சிட்டாள்னு அர்த்தம். அப்ப நமக்கு என்ன, அவன் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன சுக்ரீவா? நமக்கு இப்ப சீத்தை கிடைக்க வேண்டியது முக்கியமே தவிர இவன் கடைசி வரைக்கும் என்னோட இருப்பனா இருக்க மாட்டானான்னு பாக்குறதா முக்கியம். எனக்கு வேண்டிய பதில்களை சுக்ரீவனுக்கு சொன்னாலும் அவன் மன சாதாரணத்துல சமாதானமே அடையல. ராமன் யோசித்தார், ஓ இவன் நமக்கு விபீஷணனால ஆபத்து வந்துரும்னு நினைத்து பயப்படுகிறான். இல்லைன்னா இந்த மாதிரி அவன் பேச மாட்டான்.
ரெண்டு விஷயத்தையும் பராசர பட்டர் சேர்த்து தெரிவித்தார். ராமனாகட்டும் சுக்ரீவனாகட்டும் தங்கள் தங்கள் கால்ல யார் விழுந்திருக்காளோ அவளை ரட்சிக்க பாடுபடுறா, அவ்வளவுதான்.